டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ கிளிப்ஸா தரப்போறோம். ஸோ அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. என்னன்னா, ஹவ் டூ ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் குயிக்லி அப்படின்னு குடுத்திருந்தாங்க. அவங்களே இன்னொரு கமெண்ட் அதிலேயே என்ன குடுத்திருந்தாங்க அப்படின்னா, படிச்சதெல்லாம் மறக்குது. ஸோ எப்படி வந்து அத வந்து நாம ஞாபகம் வச்சுக்கிறது? அப்படின்ற மாரி இன்னொரு கொஸ்டின் அவங்க கேட்டிருந்தாங்க. 3 கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு யூனிட் படிக்கும்போதே வந்து போர் அடிக்குது. ஸோ வேற ஒரு யூனிட் நான் போயிடுறேன். ஸோ இந்த மாரியான டிஸ்ட்ராக்ஷன எப்படி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது அப்படின்ற மாரி, அதிலேயே இன்னொரு ஒரு ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு கமெண்ட்ட குடுத்திருந்தாங்க. அ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, படிச்சது வந்து மறக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த மறதி. ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஸோ மறக்கிறதும் ஒரு சில நேரம் வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாரி வந்து நம்ம கொண்டு போலாம். அப்போ வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த 4 கொஸ்டின்ஸுக்கு என்னுடைய சஜஷன் நான் குடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கும் இதே கொஸ்டின்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க கேட்டது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்து குயிக்கா நம்ம ஸ்டடி பண்ணுது அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அத குயிக்காலாம் படிச்சு முடிக்க முடியாது. அது ஆக்சுவலா 2001லிருந்து 2022 வரைக்கும். ஆக்சுவலா மொத்தம் வந்து பார்த்தோன்னா, 12 செட் கொஸ்டின் பேப்பர். நான் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம குடுத்துட்டுருக்கோம். ஸோ அது சொன்ன பிறகு தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புக்காவே நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணுன்றவங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா இருந்தா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணல. ஸோ இது வந்து செப்பரேட்டா நம்ம புக்ஸே குடுக்குறோம். இவ்ளோ பெரிய புக்க குயிக்காலாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினு. ஆன்சர் கீ எல்லாம் இதுல அட்டாச்டா தான் இருக்கும். இருந்தாலும் இத வந்து உடனேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குயிக்காலாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட முடியாது. ஆனா இது எப்படி வந்து ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் மட்டும் நான் குடுக்குறேன். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா 700 பிரைஸ் வரும். ₹700. ஸோ வேணுன்றவங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க இந்த புக் வேணும்னா. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர குயிக்காலாம் படிச்சு முடிக்காதீங்க மொதல்ல. அது மாரி வந்து ஒரு தாட்டே நீங்க வச்சுக்காதீங்க. அது எப்பவுமே என்ன பண்ணணும் அப்டின்னா, கீப் ஆன் கோயிங்ல இருக்கணும். எதையுமே வந்து குயிக்காலாம் படிக்கிற மாரி இங்க எதுவுமே இல்ல பிஜிடிஆர்பி எக்ஸாம பொறுத்தவரைக்கும். அப்டி குயிக்கா படிச்சீங்கன்னா, குயிக்கா மறந்துரும். ஸ்டடீஸ் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் அப்டின்ற ஒரு விஷயத்தோட நம்ம படிக்கணும். ஒரு கொஸ்டின படிச்சாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இன்னைக்கு வந்து ஒரு டைம் ஒதுக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஒரு டைம் அலாட்மென்ட் பண்ணுங்க. ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து பார்த்தோன்னா, ஒரு உங்களுக்கு எப்ப போர் அடிக்கும், இல்ல எப்போ வந்து டயர்ட் ஆகுற நேரம், அந்த மாரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த மாரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்லெட் எடுத்து, நீங்க ரெகுலரா ஒரு 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 நாளைக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் இல்ல 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து நீங்க பண்ணலாம். அவ்வளோதான். ஒரே நாளுக்கே வந்து 150 கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண முடியாது. பண்ணாலும் வேஸ்ட். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்குறீங்களோ, அத வந்து ஓரளவுக்கு நம்ம படிச்சது வந்திருக்குதா? இல்ல அட்லீஸ்ட் அது எந்த யூனிட்லேருந்து எடுத்திருக்கிறாங்க? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா, நீங்க வந்து கரெக்ட்டான படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா எந்த யூனிட்லேருந்தே கேட்டுருக்கிறாங்க கொஸ்டின் தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நீங்க வந்து சரியா படிக்கல. அப்போ அப்படி சரியா படிக்கணும் அப்படின்னா, ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும். பிளஸ் இன்ட்ரஸ்டிங்கோட படிக்கணும். இன்வால்வ்மென்ட்டோட படிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள நீங்க வந்து ஸ்டடீஸ் பண்ணும்போது ஃபாலோ பண்ணீங்கன்னா, பக்காவா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சூப்பரா ரிவிஷன் குடுக்குறதுக்கும், நீங்க கரெக்ட்டான பாதையில தான் படிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்றதும் சூப்பரான ஒரு 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 மெத்தடா கொண்டு போகும். அதே மாரி ஒரு ஒரு கொஸ்டின்ஸும் படிக்கிறீங்க அப்படின்னா, அங்கங்க ஆன்ஸர்ஸ் எல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணிடுங்க இதுக்கு மேல. ஏன்னா, இப்ப இது மாரி ஒரு புக்ஸ் நீங்க வாங்குறீங்கன்னா, இதுக்கு மேல ஹைலைட் பண்ணிடலாம் ஆன்ஸர. இதுக்கு வந்து பின்னாடி இருக்கும் ஆன்ஸரு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுக்கு மேல வந்து ஆன்ஸர்ஸ் ஹைலைட் பண்ணிடணும். எக்ஸாம் டியூரேஷன்ல திருப்பி போயிட்டு ஆன்ஸர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெய்ட்டா நம்ம போணும். அதே மாரி ஒரு சில வேர்டுங்கள் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்குது அப்டின்னா, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுடணும். இதெல்லாம் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. அப்போ உட்காந்துட்டு திருப்பி திருப்பி வந்து படிச்சதே திருப்பி திருப்பி படிக்கக்கூடாது. ஹைலைட் பண்ணணும். ஒரு மார்க்கர வச்சு. அடிஷனல் பாயிண்ட் எதனா உங்களுக்கு எழுதணும்னு தோணுச்சுன்னா, அதையும் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணா தான் கரெக்ட்டான முறையில அந்த ஸ்டடீஸ் வந்து பக்காவா போயிட்டுருக்கும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர யூஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அதுக்கு அடுத்தது படிச்சதெல்லாம் மறக்குது. இத நம்ப எப்படி வந்து இத வந்து நம்ப ரெக்டிஃபை பண்றதுன்னு கேட்டாக்கா, நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க படிக்கிறீங்களோ, அதே அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒருத்தர கூப்ட்டுன்னு வந்து டீச் பண்ணிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது பெஸ்ட் வே. நீங்க என்னென்னலாம் படிக்கிறீங்களோ,
ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை இதே எக்ஸாமுக்கு யாருனா படிக்கிறவங்க யாருனா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா படித்ததை எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து டீச் பண்ணி விட்ருங்க. டீச் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மறக்காது. அப்படி டீச் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ண முடியும். அப்போது அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவும் படிங்க, அந்த இன்வால்மெண்ட்டோட இறங்கி நீங்கள் படிப்பீங்க. இந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்த சொன்னது. ஸோ நீங்கள் படித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யாருனா கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து டீச் பண்ணி விட்ருங்க. அதனால வந்து உங்களோட மார்க் அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துருவாங்கன்னு மட்டும் எப்பவும் நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் நிறைய ப்ராக்டிஸும் உங்களுக்கு தான் நிறைய வந்து பார்த்தோன்னா அது மெமரி பவரில் கொண்டு வருமே தவிர அவங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சதுல ஒரு 20% ஏறினா அதிகம் அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து உங்களை மாதிரி 100% எல்லாம் ஏறிடாது. ஸோ இது வந்து ஒரு ரிவிஷனுக்கும் யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம மெமரி பவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு யூனிட் படிக்கும்போது இன்னொரு யூனிட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி யாருக்குன்னா தோணுதுன்னா, ஸோ நான் இந்த யூனிட் படிச்சுட்டு இருக்கிறேன், இது வந்து போர் அடிக்குது, அப்படியே நான் இன்னொரு யூனிட் போகிறேன் அப்படின்ற மாதிரி யாருன்னா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா. நாம் ஒரு நாளை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காலை மாலைன்னு பிரிக்கிறோம் படிக்கிறதுக்காக. அப்போது காலையில் ஒரு யூனிட்னும் ஈவினிங் வந்து ஒரு யூனிட்னும் பிரிங்க. கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யூனிட் முடிச்ச பிறகு தான் நான் இன்னொரு யூனிட் போகிறேன் அப்படின்னு இருப்போம் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வரும், இந்த லேசினஸ் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு யூனிட்டை வந்து காலையிலையும் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1வது யூனிட் வந்து காலையில், 2வது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங். காலையில் நான் எப்பப்பெல்லாம் படிக்கிறேன்னா 1வது யூனிட் மட்டும் தான் படிப்பேன். ஈவினிங் என்னென்னலாம் படிக்கிறேன்னா 2வது யூனிட் தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சைமல்டேனியஸாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 யூனிட்டையும் நீங்கள் படிச்சியும் முடிப்பீங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ இது மாதிரி அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஐடியா பாருங்கள். அடுத்தது இந்த மெமரிக்கும் கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன மாதிரி மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். பட் ஷார்ட்கட் மெத்தட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி எல்லா டாப்பிக்குக்கும் அது செட் ஆகுமான்னு தெரியல. முடிஞ்சால் அதை செட் பண்ண முடிஞ்சால் செட் பண்ணுங்கள். ஆனால் நான் ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா மைண்ட் மேப் யூஸ் பண்ணலாம். ஒரு 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 டாபிக் நீங்கள் போடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பஸ்ட்னு ஒரு 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 டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா டெம்பஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன கேரக்டர் இருக்காங்க. கேலிபன் ஒரு கேரக்டர் இருக்காரா, கேலிபனுடைய அம்மா யார், அவங்க கூட வந்து அவர் வந்து யார் வந்து இன்னும் அந்த தீவில் யார் இருக்காங்க, பிராஸ்பரோ இருக்காரா, பிராஸ்பரோடைய பொண்ணு பேர் என்ன, பிராஸ்பரோவுக்கு என்ன வயசாகுது, அது எதனா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி எதனா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு 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 மைண்ட் மேப் மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ ஒரு மைண்ட் மேப் மாதிரி ரெடி பண்ணி அதை கையில் ஒவ்வொரு ஒரு டாப்பிக்கும் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா அது நீங்கள் பார்த்த உடனே அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப்பை நீங்கள் ரெடி பண்ணலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மெமரி பவர் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் பென் யூஸ் பண்ணலாம் ஹைலைட் பண்ணும்போது. இது கண்டிப்பாக நம்மளுடைய மெமரி பவரை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். இது எதுக்காக அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸுங்களுக்கு ஒரு பென்னு, கொஞ்சம் நம்மளுடைய அடுத்த லெவலில் இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸுங்களை ஒரு பெண்ணணும், அடுத்த லெவலில் இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸுங்களை இன்னொரு பெண்ணணும். ஒரு 3 பெண்ணை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு நம்ம நிறைய பெண்ணை யூஸ் பண்ணியிருந்தாலும் போர் அடிக்கும் அதுவும் கூட. இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் சீரியஸ் நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக நம்ம படித்ததை ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு மெமரி பவரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது கடைசியாக நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குட் ஸ்லீப். ஆக்சுவலாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பேசி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைக்காலஜிக்கலாக வந்துடுறோம். கண்டிப்பாக ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடாமலும் படிக்கக்கூடாது, சரியான முறையில் தூங்காமலும் படிக்கக்கூடாது, மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போதும் படிக்கக்கூடாது. அப்படி படித்தோம் அப்படின்னா நம்ம படித்தது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்னென்னலாம் படிக்கிறோமோ அது வந்து நம்ம மைண்டுக்குள்ளே போகும். அதே மாதிரி பிஃபோர் ஸ்லீப் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன படிச்சிங்க அப்படின்றத ஒரு சின்னதாக வந்து ஒரு ரிவிஷனை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ ஒரு 10 மணிக்கு நீங்கள் படுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 9:30க்கு நீங்கள் வந்து என்னென்ன படிச்சிங்களோ ஒரு நோட் மாதிரி எதனா இருந்ததுனால இல்லை ஒரு புக்கு மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து சும்மா ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு இன்னும் மோர் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்களை பாயிண்ட்ஸுங்களை நம்ம மைண்டில் வந்து கொண்டு வந்து நிற்கும் அந்த நேரத்தில். அதே மாதிரி அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் பிஃபோராகவே பிளான் பண்ணி வச்சிடணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால்
ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா குயிக்காலாம் பண்ண முடியாது. அதை நம்ம எல்லாமே ஒரு முடிக்கும் போது இதுவும் முடிச்சுட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 டெய்லி வந்து பார்த்தோன்னா எல்லாமே டெய்லி ப்ராசஸ் தான். டெய்லி ஒரு சில விஷயத்த செய்யும்போது இந்த ஒரு 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 பர்டிகுலர் டியூரேஷனில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டடீஸ் பண்ணும்போது ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு சில ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா ஐடியாஸ் இருந்ததுனாலும் நீங்களுமே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வேறு என்ன ஐடியாஸ் வேணும், வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கிளிப்ஸும் நான் தர ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ. ஸோ இந்த புக்கு உங்களுக்கு யாருக்குன்னா வேணும் அப்படின்னா ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2001லேருந்து 2022 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து இது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்கிட்ட வந்து மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் வந்து எதுக்கும் நான் கலெக்ட் பண்ணலை. ஸோ நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக மெட்டீரியல் இந்த டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் கொடுக்குறதால அவங்களுக்கு மட்டும் நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ மற்ற சப்ஜெக்ட் யார் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.